Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ இந்த ரெண்டு பிளான் இருக்கு இல்லையா சோ இந்த ரெண்டு பிளானை நம்ம எப்படி சிங்கிள் ஒரு பிளானை மட்டும் நம்ம எப்படி பேஜ் செட்டப் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா ஜெனரலா நம்ம பிளான் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா சிங்கிள் ஃப்ளோர் மட்டும் இருக்கும். இல்ல அப்படினா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படினா நம்ம ஆட்டோகேட்ல செப்பரேட்டா நம்ம பிளான் போடுவோம். கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலா PDF ஆ கன்வர்ட் பண்றதுக்காக நம்ம பேஜ் செட்டப் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த பேஜ் செட்டப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பேஜ் செட்டப் பண்ணிட்டு நமக்கு என்ன ஷீட்ல வேணும், அதாவது எந்த சைஸ்ல வேணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் டைரக்ட்டா MB அப்படினு சொல்லணும் அப்படினா MB கொடுத்துட்டு நம்ம இத டிராக் பண்ணோம் அந்த ஷீட்ல, அதாவது லேஅவுட்ல போயிட்டு டிராக் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த ரெண்டு பிளானும் வந்துரும். ரெண்டு பிளானுங்கறத விட நம்ம மாடல்ல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோமோ சோ அது நமக்கு இங்க ஷோ ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்படினா MB கொடுக்கிறேன். சோ இப்போ லேஅவுட் 1ல MB கொடுத்துட்டு இப்போ டிராக் பண்றேன் பாருங்க. நமக்கு இந்த ரெண்டு பிளானுமே வருது. ஆனா எனக்கு ரெண்டு பிளானும் வேண்டாம், எனக்கு ஒரு பிளான் மட்டும் இந்த இடத்துல எனக்கு செப்பரேட்டா வேணும், இன்னொரு பிளான் செப்பரேட்டா வேணும் அப்படினா அதுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அன்அகாடமில இருந்து பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றாங்க. சோ அது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 7th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியா செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அதாவது 7th அதுக்கு அப்புறம் 11th நவம்பர்ல டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ், அதாவது 45 क्वेश्चंस இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படினா 40 क्वेश्चंस பிரான்ச் ஸ்பெசிபிக், அதாவது சிவில், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இருந்துச்சுனா 5 क्वेश्चंस ஆப்டிட்யூட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிவில், மெக்கானிக்கல், ECE இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா நடக்குது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே, அதாவது கேட், ESE, ISRO இந்த மாதிரி எல்லா இதுக்குமே செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட் இதில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேட்னா எந்த டேட்டு, இல்லை அப்படின்னா ESE இந்த மாதிரி தனியாக பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து செப்பரேட்டாக எனக்கு இந்த ரெண்டு பிளானில் ஒரு பிளான் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேஅவுட் போய்க்கோங்க. ஸோ எப்பவும் போல் நீங்கள் பேஜ் செட்டப் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா MB கொடுத்து எப்பவும் போல் ட்ராக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிளான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். நம்ம ட்ராக் பண்ணும்போது ஒரு பிளான் மட்டும் ட்ராக் பண்ண போகிறதில்ல. எப்பவும் போல் நீங்கள் ரெண்டு பிளான், அதில் என்ன உங்களுக்கு மாடலில் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இதில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா MS அப்படின்னு சொல்லி கொடுங்க. MSன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா M ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு டார்க் பிளாக்காக இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் கொடுங்க. ஜூம், அதாவது ஜூம்க்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Z. ஸோ Z என்டர் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆல், சென்டர், டைனமிக், எக்ஸ்டென்ஸ், ப்ரீவியஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த பிளான் மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. என்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பிளான் மட்டும் ஜூம் ஆகி காட்டும். ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுஸ் ஸ்க்ரோல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அதனால் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா MS கொடுத்துட்றீங்க இல்லையா. ஸோ MS கொடுத்துட்டு ஜூம் கொடுக்குறீங்க, ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிடுறீங்க. இதில் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடுறீங்க. இப்போ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்டர் கொடுத்துட்றீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். PS அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா P ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் அவுட்டர் லைன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா MSன்னு சொல்லி கொடுக்கும்போது அது உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலும் ஓவராலாக தான் உங்களுக்கு ஜூம் அவுட், ஜூம் இன் ஆகும். அந்த பிளான் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், MS கொடுக்குறீங்க. MS கொடுத்துட்டு அதுக்கப்புறம் Z என்டர் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுக்குறோன்னா பிஎஸ். ஓகேங்களா, எம்எஸ் இஜெட் பிஎஸ் இந்த 3 ஷார்ட்கட் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாடலில் நிறைய காம்போனன்ட்ஸ், நிறைய பிளான் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அது லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம செப்பரேட்டாக ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம வந்து பேஜ் லேஅவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.